உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மார்கழி மாதத்தின் தனுசு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் சூரியன். சனி பகவான் மகர ராசியை விட்டு கும்பராசியை நோக்கி செல்வது மிக நல்ல கிரகமார்களாகும். சுகஸ்தானத்தில் ராகு. குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குழந்தைகளின் நலனில் அளவற்ற நன்மைகளை அளித்தருள்வார். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது மிகவும் சாதகமான கிரக அமைப்பாகும். சுக்கிரனும் குருவும் கொடுப்பதை ராகு விரயம் செய்துவிடக்கூடும். பண வசதி திருப்திகரமாக இருப்பினும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இருக்காது. குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷன் ஏற்படுத்தும். வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும். நண்பர்கள் நெருங்கிய உறவினர்களுடன் பகை உணர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. அண்டை வீட்டாருடன் விரோதம் ஏற்படும். கூடிய வரையில் தவிர்ப்பது நல்லது. ஜென்மராசியில் அமர்ந்துள்ள சூரியனால் அதிக அலைச்சலும் உடல் நலனில் பாதுகாப்பும் கவலையளிக்கும். பணம் பல வழிகளில் விரயமாகும். உத்தியோகம். அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும். அன்றாட கடமைகளில் திறமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பார்கள். ஊதிய உயர்வு ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணியில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பின் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளன. தொழில் வியாபாரம். வர்த்தகத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் சுபத்துவ பாதைகளில் அமர்ந்திருப்பதால் இம்மாதம் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கிளைகள் திறப்பதற்கு தேவையான நிதி சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வர்த்தக தொடர்புகள் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கும் அவை பெருமளவில் உதவி புரியும். கலைத்துறையினர். சுக்கிரன் அவரது ஆட்சி வீடும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகவும் உள்ள துலாம் ராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஓர் அரிய வரப்பிரசாதம் என்றே கூற வேண்டும். வருமானம் அதிகரிக்கும். வாய்ப்புகள் தேடி வரும். மக்களிடையே புகழ் ஓங்கும். அரசியல் துறையினர். சென்ற கார்த்திகை மாதத்தில் ஏற்பட்ட அனைத்து நன்மைகளும் இம்மாதத்திலும் நீடிக்கின்றன. உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய சாதகமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். செல்வாக்கு உயரும். கட்சியில் ஆதரவு பெருகும். மாணவ மாணவியர். பாடங்களில் மனதை முழுமையாக ஈடுபாட்டுடன் செலுத்த இயலாமல் தடங்கல்கள் ஏற்படும். தேவையற்ற கவலைகள் மனதை பாதிக்கும். சக மாணவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதால் அனைவரிடமிருந்தும் சற்று விலகியே இருப்பது நல்லது. விவசாயத்துறையினர். கால்நடைகளின் பராமரிப்பில் பணச்செலவுகள் அதிகமாகும். விளைச்சல் திருப்தி தரும். வருமானம் நல்லபடி இருந்தும் செலவுகளும் அதற்கு ஏற்ப சற்று அதிகமாகவே இருக்கும். பழைய கடன்கள் கவலையளிக்கும். பெண்மணிகள். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதை கிரகநாயகிகள் எடுத்து காட்டுகின்றன. சக்திக்கு மீறிய செலவினங்களும் கவலையை அளிக்கும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். ஊதிய உயர்விற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. பரிகாரம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும். சந்திராஸ்மதனங்கள். மார்கழி 12 இரவு முதல் 13-14 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.